அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கும்பகோணத்தில் உள்ள திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இத்திருத்தலம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 1700 ஆண்டுக்கு முந்தைய கோவில். இது 5 கோபுரங்களையும் 3 அடுக்கு சுற்று பிரகாரத்தையும் இக்கோவில் கொண்டது. பிரம்மஹத்தி தோஷம், அனைத்து விதமான சாபங்களும் இங்கே வந்தால் நீங்கும் அப்படின்றது கோயிலோடைய சிறப்பு அம்சமாக இருக்குது. இக்கோயில் பார்த்திங்கன்னா பஞ்சலிங்க ஸ்தலம் அப்படின்னு கூறப்படுது. அது மட்டும் இல்லை, 27 நட்சத்திரம் 12 ராசிக்கு உண்டான ஒரு கோவில்னும் இன்னொரு வரலாறும் இக்கோயிலுக்கு உண்டு. இத்திருத்தலத்திற்கு செல்றவங்க அனைவருமே கிழக்கு கோபுர வழியாக சென்று சாமியை தரிசனம் செஞ்சுட்டு மேற்கு கோபுர வழியாக வெளியில் போயிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு கோபுர வழியாக நம்ம செல்கிறப்போ நம்ம செஞ்ச பாவங்கள், நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே கிழக்கு கோபுர வழியாக நின்றோம். நாம் சாமியை தரிசனம் செஞ்சுட்டு முழுமையடைஞ்ச பிறகு மேற்கு கோபுர வழியாக போவோம். திரும்ப நம்ம கிழக்கு கோபுர வழியாக போகிறப்போ அது திரும்ப நம்மளை பற்றிக்கின்றது இங்கே ஒரு ஐதீகம். இத்திருத்தலத்தில் உள்ள மகாலிங்கேஸ்வரருக்கு ஒரு செவி வழி செய்தி உண்டு. அது என்னென்னா, ஒரு திருடர்கள் அங்கே இருக்க லிங்கத்தை திருடிட்டு வெளியில் போகணும்னு நினைக்கிறப்போ அந்த லிங்கத்தை தூக்கிட்டு போக போக லிங்கத்தோடைய உருவமும் அதோட எடையும் கூடிக்கிட்டே போனதாகவும், ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த திருடர்களால் அந்த லிங்கத்தை தூக்கிட்டு போக முடியாமல் எடுத்துகிட்டு போய் கொண்டு வச்சிடலான்ட்டு திரும்ப வர அது பழைய நிலைமைக்கே வந்ததாகவும் ஒரு வரலாறு இருக்குது. அதனாலேயே இவருக்கு மகாலிங்கேஸ்வரர்னு ஒரு பேர் வந்ததாகவும் ஒரு வரலாற்று செய்தியும் நமக்கு அங்கே கிடைக்கப்பட்டது. இத்திருத்தலம் கும்பகோணத்தில் இருக்க அனைத்து சிவாலயத்துக்கு செல்வதை காட்டிலும் திருவிடைமருதூர் சென்றால் அதற்கு நிகரான பலன் கிடைக்குன்னு இன்னொரு வரலாறும் நமக்கு சொல்லுது. இங்கே இத்திருத்தலத்திற்கு வரவங்க கிழக்கு கோபுரத்துக்கு வெளியில் நெய் விளக்கு விற்பனை செஞ்சிட்ருப்பாங்க. அங்கே உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி மறக்காமல் நெய் விளக்கு வாங்கிட்டு வந்துடுங்க. கோவிலுக்குள்ளே 27 நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக ஒரு சிவலிங்கம் இருக்கும். அவருக்கு உங்களோட நட்சத்திரம் எங்கேயோ நீங்கள் அந்த இடத்துல அவங்களுடைய விளக்கு ஏற்றிக்கலாம். விளக்கு ஏற்றும் பொழுது இதற்கு முன்பு நம்ம முன்னோர்கள் செய்த அனைத்து பாவங்களும் போகும் அப்படின்றது ஐதீகம். நானும் ஒரு 9 விளக்கு வாங்கிட்டு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அவங்க நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த லிங்கத்துக்கிட்ட நான் விளக்கு ஏற்றிக்கிட்டு, என்னுடைய நட்சத்திரம் சிவனோட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், அதனால் அவருக்கும் ஒரு விளக்கு ஏற்றிட்டு நான் கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட கிளம்பிட்டேன். பரம்பூரில் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோடனையும் சுற்றுப்பிரகாரத்துக்கு நான் வந்து பார்த்தா வியப்பின் உச்சத்துக்கு நான் சென்று விட்டேன். ஒவ்வொரு இடமும் அப்படி அழகாக அந்த கட்டடங்கள் செதுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டிருந்தது. மிக நுட்பமான முறையில் சில இடங்கள் நம்மளை வியப்பின் உச்சத்துக்கே கொண்டு சென்றதுன்னு சொல்லலாம். மிக நுட்பமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் கோவில் கட்டப்பட்டிருந்தது. சில இடங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்போவும் கோவிலில் வேல் வடிவில் முருகர் இருக்கார் அப்படின்னா அந்த கோவில் மிக மிக பழமையான கோயில்னு அர்த்தம். இந்த கோயில் எவ்வளோ பழமையானதுன்னு நீங்களே பார்த்துக்குங்க. இங்கே வேல் வடிவில் முருகர் காட்சி தர ஒரு இடத்துல தமிழருடைய மிக நுட்பமான ஒரு தொழில்நுட்பத்தை இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. இமேஜில் தெரியல, அந்த காரணம் நின்று ஓம் நமச்சிவாயன் நீங்கள் சொன்னீங்கன்னா திரும்ப அது உங்கள் காது கொண்டு ஓம் நமச்சிவாயன் வரும். நீங்கள் இதை ஹெட்செட் போட்டு கேளுங்க. பின்னாடி அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது சிங்க முகம் கொண்ட ஒரு கேட் ஒன்று நமக்கு காட்சி அளிக்கும். முன்பகுதியிலிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு கிணறு தெரியாது. பின்புறமாக சென்று பார்த்தால் நமக்கு கிணறு தெரியும். அது கோயிலின் வடிவமைப்பு நேர்த்தியை காட்டுகிறது. ஒரு முறை திருஞான சம்பந்தர் இத்திருத்தலத்திற்கு வந்தபோது அவரை வரவேற்கும் விதமாக கல் மிருதங்கம் இங்கே வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது இந்த கல் மிருதங்கம் தான். நீங்கள் இந்த கல்லை சுற்றி எங்கே தட்டினாலும் கல்லோடைய சவுண்டு தான் கேட்கும். அந்த ரெட் கலர் மார்க்குக்குள்ளே நீங்கள் தட்டுறப்போ ஒரு மிருதங்கத்தோடைய சவுண்டு கேட்கும். கேளுங்க. திருஞான சம்பந்தர் வரவேற்கும் விதமாகத்தான் அந்த கல் மிருதங்கம் இங்கே செதுக்கப்பட்டதுன்னு ஒரு வரலாற்று செய்தி உண்டு.
அடுத்து நாங்கள் சட்டநாதரை தரிசித்தோம். எல்லா திருத்தலத்துலேயும் சட்டநாதர் இருக்க மாட்டார், குறிப்பிட்ட சில தலத்தில் மட்டும்தான் இருப்பார். இவர் சட்டத்துக்கெல்லாம் நாதர், அதனால் சட்டநாதர்னு சொல்லுவாங்க. நீங்கள் கும்பகோணம் வந்தீங்கன்னா மறக்காமல் திருவிடை மருதூரை வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போங்க. ரொம்ப புண்ணிய ஸ்தலம் இது. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.